திமுக தனது செல்வாக்கை தக்க வைக்கிறது. மேலும் தமிழகத்தில் மத்திய மண்டலம் அல்லது டெல்டா மண்டலம் என அரியலூர், கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அழைக்கப்படுகிறது. இந்த மண்டலத்தில் டெல்டாவை எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணி 39 முதல் 40 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 9 முதல் 10 தொகுதிகளிலும், தவேக 2 முதல் 3 தொகுதிகளிலும் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மண்டலத்தில் திமுக கூட்டணி 45 முதல் 47 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 9 முதல் 10 தொகுதிகளிலும், தவேக 2 தொகுதிகளிலும் வெல்லும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும். திமுக கூட்டணி மொத்தமாக 181 முதல் 189 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக கூட்டணி 38 முதல் 42 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 8 முதல் 10 இடங்களில் மட்டுமே வெல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என லோக் போல் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.